தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். வெளிநாட்டில் வேலை செய்யும் கணவன், வேதனையில் வாடும் மனைவி, இப்பிரச்சனையை சரி செய்வது எப்படி? திருமணத்திற்கு பிறகு கணவனும் மனைவியும் வேலைக்காக ஆளுக்கொரு பக்கமாக பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை தற்போது அதிகரித்துக் கொண்டு வருகிறது. முன்பெல்லாம் கணவர் மனைவியை பிரிந்து வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்றனர். அப்படி பிரிந்து செல்பவர்களின் எண்ணிக்கை குறைவாகவேதான் இருந்தது. இப்பொழுது திருமணத்திற்கு பின்பு வெளிநாடு சென்று வேலை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை பெருமளவிற்கு உயர்ந்திருப்பதோடு, மனைவியை பிரிந்து வெளி மாநிலங்களுக்கு சென்று வேலை பார்ப்பவர்களும் தற்போது அதிகமாகவே உள்ளனர். கணவர் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இப்பொழுது நினைத்த நேரத்தில் அவரது முகத்தை பார்த்து பேசிவிட முடியும். அவசரம் என்றால் அன்றே விமானத்தை பிடித்து சொந்த ஊருக்கு வந்து சேர்ந்துவிடவும் முடியும் என்பது போன்ற பல சௌகரியங்கள் ஒருபுறம் இருந்தாலும், மறுபுறம் அப்படிப்பட்ட கணவன் மனைவிக்குள் புதிதாக பிரச்சனைகளும் முளைக்கத்தான் செய்யும். தன் கணவர் வெளிநாட்டில் வேலை பார்க்கிறார் என்று சொல்வது திருமணமான தொடக்க காலத்தில் ஒருவித அந்தஸ்துக்குரிய விஷயமாக மனைவிக்கு தோன்றினாலும், அதுவே நாளடைவில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக மாறிவிடுகிறது. இதனால் ஏற்படும் வாழ்வியல் சிக்கல்களை எல்லா பெண்களுமே புரிந்து கொள்ள வேண்டும். கணவர் வெளிநாட்டிற்கோ வெளி மாநிலத்திற்கோ வேலைக்கு செல்லும் நிலை ஏற்படும் போது கணவன் மனைவி இருவருமே அதை பற்றி தெள்ள தெளிவாக உண்மையுடன் பேசி வைத்துக் கொள்வது நல்லது. ஆசை காட்டும் விதத்தில் அவர்களின் பேச்சு அமைந்துவிடக் கூடாது. எவ்வளவு காலம் கணவர் வெளிநாட்டில் இருக்கப் போகிறார், அப்பொழுது சொந்த ஊரில் மனைவியின் சூழ்நிலை எப்படி இருக்கும், எத்தகைய பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும், அவைகளை எப்படி எதிர்கொள்ள நேரிடும் என்பது பற்றி மனம் திறந்து பேசி தெளிவான முடிவை எடுக்க வேண்டும். அப்படி பிரியும் போது ஒருவரை ஒருவர் முழுமையாக நம்புவது அவசியம். இருவருக்குமே ஒருவர் மீது ஒருவருக்கு ஆழமான நம்பிக்கை இருந்தால் மட்டுமே வெளிநாட்டு கணவர்கள் வாழ்க்கை இனிமையாக அமையும். இல்லை என்றால் வாழ்க்கை நரகமாகிவிடும். இப்பொழுது பெரும்பாலான ஆண்களுக்கு கல்யாண வாழ்க்கையில் இருக்கும் ஈர்ப்பு சீக்கிரமே குறைந்து போய்விடுகிறது. 1-2 குழந்தைகளும் பிறந்துவிட்டால் தங்கள் சௌகரியங்களும் சொகுசும் குறைந்துவிட்டது போல அவர்கள் எண்ணம் கொள்கிறார்கள். வெளிநாட்டிற்கு வேலை சென்றால் சௌகரியங்களும் சொகுசும் கிடைக்கும், தொந்தரவில்லாமல் மகிழ்ச்சியாக வாழலாம் என்றும் நினைக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் அவ்வளவு விரைவாக சொந்த நாட்டிற்கு திரும்பவும் மாட்டார்கள். வாய்ப்பு கிடைத்தாலும் குடும்பத்தை தன்னோடு வெளிநாட்டிற்கு அழைத்துச் சென்று உடன் வைத்துக் கொள்ளவும் விரும்ப மாட்டார்கள். வெளிநாட்டில் கணவர் வசிக்கும் சூழலில் எவ்வளவு பரபரப்பாக கணவனும் மனைவியும் இருந்தாலும் இருவரும் தங்களுக்குள் பேசிக்கொள்ள தினமும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்க வேண்டும். குடும்பத்தின் அன்றாட நிகழ்வுகளை வீடியோ கிளிப்பிங்ஸ் மூலமாக பகிர்ந்து கொள்வது, குழந்தைகளை பேச வைத்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவது போன்று இயல்பான தகவல் தொடர்புகளில் தொய்வில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கணவனும் மனைவியும் கண்டதையெல்லாம் பேசுவதையும் எரிச்சல் ஊட்டும் விஷயங்களை சொல்வதையும் தவிர்ப்பது நல்லது. தினமும் பேசினாலும் முகத்தை பார்த்து பேசும் வாய்ப்பை வாரத்தில் ஒரு நாள் பயன்படுத்திக் கொண்டால் போதுமானது. எப்பொழுதும் பார்த்து கொண்டிருந்தாலும் அது போரடித்துவிடும். வேலைக்காக பிரிந்திருக்கும் கணவனும் மனைவியும் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைகளையும் மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும். கருத்து வேறுபாட்டிற்குரிய பிரச்சனை என்றாலும் குரலை உயர்த்தாமல் மென்மையாக பேசுங்கள். இருவரில் யார் பேசினாலும் ஒருவர் பேசி முடித்த பின்பு அடுத்தவர் பேசுவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். கணவர் வெளிநாட்டில் இருக்கும் போது மனைவி இதர ஆணுடன் தனியாக போட்டோ எடுப்பதையும் அதை Facebook போன்றவற்றில் பதிவிடுவதையும் தவிர்ப்பது நல்லது. அதற்கு சரியான காரணங்கள் இருந்தாலும் கணவரின் மனதில் சந்தேகம் எழுந்துவிடும். என்னை முதலில் பெண் கேட்டு வந்தவர் போன வாரம் என் அலுவலகத்திற்கு வந்து என்னை சந்தித்து பேசினார். கல்லூரியில் என்னோடு படித்த மாணவன் விருந்துக்கு அழைத்தான் என்பது போன்றவற்றைகளை கணவரின் காதுகளுக்கு கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. இப்படிப்பட்ட இதர நபர்களை சந்திப்பதையும் முடிந்த அளவுக்கு நீங்கள் தவிர்ப்பதே நல்லது. கணவர் வெளிநாட்டில் வேலை பார்க்கும் போது பெரும்பாலான பெண்கள் மாமியார் வீட்டில்தான் வசிக்கிறார்கள். அவர்கள் மாமியார் குடும்பத்தோடு நெருக்கமான பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்வது மிக நல்லது. மாமியார் மற்றும் நாத்தனார்களை பற்றிய தவறான வார்த்தைகளை கணவரிடம் பிரயோகப்படுத்தவே கூடாது. பின்பு பதிலுக்கு அவர்களும் உங்களை பற்றி கடுமையான வார்த்தைகளை பேசுவார்கள். இதன் மூலமாக உள்ளூரில் இருக்கும் மனைவி மட்டுமல்ல, வெளிநாட்டில் வசிக்கும் கணவரும் நிம்மதியை இழந்து தவிப்பர். வெளிநாட்டில்
வெளிநாட்டில் கணவர் மட்டும் வெகுகாலமாக தங்கியிருந்து வேலை பார்ப்பது அவ்வளவு மகிழ்ச்சிக்குரிய விஷயமும் அல்ல. கணவன், மனைவி, குடும்பத்தார் அனைவரும் ஒருங்கிணைந்து பக்குவமாக நடந்து கொண்டால் மட்டுமே அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அமைத்துக் கொள்ள முடியும். நாம் வாழ்வதற்காக மட்டுமே வேலை, வேலைக்காக நம்முடைய வாழ்க்கை அல்ல என்பதை சிந்தியுங்கள். வாழ்க்கையை இனிமையாக அமைத்துக் கொள்ளுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் பிரச்சனைகளையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.